என்னது இதெல்லாம்? கூட்டு, பொரியல், சாம்பார். ஷோ, இதெல்லாம் யார் சாப்பிடுறது? அட கடவுளே, ஏற்கனவே தெரியாதனமா அந்த பீடாவை போட்டுட்டேன். அதுவே மண்டக்குள்ள நொய்யுங்குது. இதுல இந்த சைவ சாப்பாடு வேறயா? மா, இன்னைக்கு நீ செட்டிநாடு சிக்கன் பண்றேன்னு சொன்னல, என்னாச்சு? என்ன சுகன்யா, நீங்க தானே என் கையால சாம்பார் சாப்பிடணும்னு நேத்து சொன்னீங்க. அதான் உங்களுக்கு பிடிக்குமேன்னு லஞ்சுக்கு செஞ்சேன். ஷோ, அது போன மாசம். ஏய் சுக்கு, உன்னை யாரடி பீடா போட சொன்னது? மா, எத்தனை வாட்டி சொல்றது அது தெரியாதனமா நடந்துச்சுன்னு? அதுக்காக இந்த வழவழ கொழ சாம்பாரை சாப்பிட முடியும்? ஐம் சாரி, உங்களுக்கு பிடிக்குமே நினைச்சுதான் செஞ்சேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேனே. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் சாம்பார் சூப்பர். என்ன சுகன்யா இது? நம்ம தான் டெய்லி சிக்கன் சாப்பிடுறோம்ல, இன்னைக்கு ஒரு நாள் இதை சாப்பிடு. என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது. நான் நைட்டே சரியா சாப்பிடல தெரியுமா? இந்த வெஜ் சாப்பாடுலாம் சாப்பிடவே கூடாதுன்னு நினைக்கிறவனா? ஏய் சுகன்யா, ஏன் இப்படி ஓவர் ஆக்ட் பண்ற? அவளுக்கு தெரிஞ்சதை தான் செய்யறா. சும்மா சத்தம் போடாம சாப்பிட்டுட்டு போ. என்ன இது, நமக்கு சப்போர்ட்டா பேசுறாரு? சாரி. உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு சுகன்யா சாப்பாடு. இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எத்தனை நாளா இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடணும்னு நினைச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் போடுவா? அர்ஜுனே, நீ உட்காரு சாப்பிடலாம். நீ பகல்ல வரதே பெரிய அபூர்வம். வா உட்காரு சாப்பிடுவா. இல்லம்மா, நான் ஃபைல மறந்துட்டேன். அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. ஹே பூஜா, இன்னைக்கு லீவா? இதோ வந்துட்டமா. பூஜா வா சாப்பிடலாம், உட்கார். ஒரு நிமிஷம் பிரியாமா. அப்பா, கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இதோ இருக்கு. பிரியமா, கொடுங்க. உனக்கு gift. வாங்குங்க பிரியமா. கிஃப்டா? எனக்கா? என்ன புதுசா கிஃப்ட் எல்லாம்? பிரியமா, ஓபன் பண்ணுங்க. அப்பா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாம். என்ன இது? எதுக்கு இப்போ கிஃப்ட் எல்லாம்? பா, சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. ஐயோ, இவ வேற. சொல்லுங்க. சொல்றேன் இருமா. பொண்ணுங்களுக்கு கிஃப்ட்ஸ்னா பிடிக்குமா? ஐயோ அப்பா, ஃபுல் மேட்டர் சொல்லுங்க. பெரியம்மா சொன்னது கரெக்ட் தான். பாய்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. அவ அப்படியா சொன்னா? ஆமா பாட்டி. பாய்ஸ்க்கு சாரி சொல்ல கூட தெரியாதான். அதனாலதான் கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்களாம்.